எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும். சாரி எதுக்குன்னா ரெகுலராக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. அண்டு தேங்க்ஸ் எதுக்குன்னா இவ்வளோ ரெகுலராக வீடியோ போடலைனாலும் நீங்கள் வெயிட் பண்ணி என் வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சில சுச்சுவேஷனால் தான் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு ரொம்ப 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 சாரி. வாங்க தம்பி. லோடு ஏறிட்டு இருக்கு போல. யாரோட லோடு? அவன்தான் தம்பி, முத்துவேல். சரி சரி, எப்பவும் போல நீங்க அங்க போய் கணக்கு பாருங்க. அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சரி தம்பி. இப்பதான் முதல் லோடு ஏத்திட்டு இருக்கான். இதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 6-7 டிராக்டர் வரும். எத்தனை வண்டி வேணாலும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஆகட்டும் தம்பி. இத்தனை நாள பொய் கணக்கு சொல்லி ஏமாத்திட்டு இருந்த, இன்னைக்கு என்ன கணக்கு சொல்றேன்னு நான் பாக்குறேன். ராசு, மூட்டைய சரியா எடுக்கு. ஏனோ தானோன்னு எடுக்காத. நல்லா நெருக்கி நெருக்கி எடுக்கு. அப்பதான் இன்னும் 2 மூட்டைய சேர்த்து ஏத்தலாம். சரிண்ண சரிண்ண. என்ன பெருசு, கணக்கு எழுத வந்திருக்கியோ? ஆமா தம்பி. இந்தாரு, நான் சொல்றதுதான் கணக்கு. உன் இஷ்டத்துக்கு என்னத்தையாவது எழுதிட்டு இருக்காத. என்ன புரிஞ்சுதா? சரிங்க தம்பி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் எழுத. பரவாயில்லையே பெருசு, நீ கூட விசுவாசம் அது இதுன்னு முரண்டு பிடிப்பேன்னு பார்த்தேன். சட்டுன்னு என் வழிக்கு வந்துட்ட. என்ன பெருசு, பொண்ணு மேல அம்புட்டு பாசமோ? ஷாருக்கு தான் தம்பி பெத்த பிள்ளைய பிடிக்காம இருக்கும். என் பிள்ளைக்கு என்னால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதுக்காக நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய. என் பிள்ளைய மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சே 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 சே, அப்படிலாம் பட்டுன்னு எதுவும் பண்ண மாட்டோம் பெருசு. ஏன் பெருசு, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு தெரியும். ஆனா எப்படி இருப்பான்னு தான் தெரியாது. பார்த்தது கிடையாது. ஒண்ணு பண்ணு, ஒரு நாள் தோட்டத்துக்கு கூட்டிட்டு வையேன். பொண்ணை பாத்துருவோம். என்ன பெருசு, எப்படி இருப்பான்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. ஊர்ல எவனையோ கூட்டிட்டு வந்து உன் பொண்ணை பார்க்க வைக்க, அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் காட்டுறது. நான் கணக்கு எழுத போறேன் தம்பி. இந்த டிராக்டர்ல எத்தனை மூட்டை ஏறி இருக்கு? 40. 40? டிராக்டர் பெரிய டிராக்டர் மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் சின்ன டிராக்டரு, 30 மூட்டை தான் ஏத்தலாம். இந்த டிராக்டரை பார்த்தா 50 மூட்டை ஏத்தலாம் போலயே. ஆட, இதுக்கு தான் அனுபவம் வேணும்னு சொல்றது. கண்ணாலே கணக்கு போடுறல்ல. ஆமா பெருசு, 50 மூட்டை தான் ஏத்த முடியும். ஆனா கணக்குப்படி நீ 40 மூட்டை தான் எழுதணும். என்ன புரிஞ்சுதா? என்ன தம்பி, லோடுக்கு 10 மூட்டை சொல்றிய? மூட்டைய மட்டும் இல்ல, ஒரு டிராக்டர் கணக்கையே மறைச்சிருவோம். 5 டிராக்டர் லோடு ஏத்திட்டு போகுதுன்னா நான் 4 டிராக்டருக்கு தான் கணக்கு காட்டுவேன். மறக்காம சொன்னதை எழுதிக்கோ. என்ன? சரி தம்பி. என்ன லோடு ஏத்தியாச்சு, டிராக்டரை எடுங்கல. அடுத்த டிராக்டர் வரட்டும். சில டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணு. லோட நிறுத்து. ஐயா வணக்கம்யா. லோடு சந்தைக்கு ஏத்திட்டு போறோம். அங்க முருகன் கணக்கு பார்த்துட்டு இருக்காவ. லோடு கணக்கு பண்ணி தான் ஐயா தோட்டத்தை விட்டு வெளியே போகுது. நீ தானே அன்னைக்கு கணக்க தப்பா சொல்லி தோட்டத்துல வேலை செஞ்சவா? இன்னைக்கு நான் டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கா? அது வந்து ஐயா. இருக்கட்டும், நீ எங்க வேணாலும் வேலை செஞ்சுக்கோ, அதை பத்தி கவலை இல்ல. லோட ஓரங்கட்டு. ஐயா, அடுத்த வண்டி வந்துருச்சு, வழி விடணும். நான் வழியில வண்டி விட்டா அடுத்தடுத்த வண்டி வெளியே போக முடியாதுயா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். லோட ஓரம் கட்டு, அப்படித்தான். அடுத்தடுத்த வண்டி வந்ததுன்னா பின்னால நிக்கட்டும். என்னாச்சு இவருக்கு? எனக்கும் இல்லாம லோட செக் பண்றாரு. இப்போ எதுக்கு வண்டியை ஓரம் கட்ட சொல்லியிருக்காரு?
முத்துவேலண்ணா வேற 50 மூட்டை லோடு ஏத்திருக்காவ. ஆனா கணக்கு 40 மூட்டை தானே எழுதியிருக்கு. டிராக்டர் தோட்டத்துக்குள்ள நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். எப்படியாவது டிராக்டரை வெளியே கொண்டு போயிடணும். ஐயா, லோடு சீக்கிரம் போய் ஆகணும். வியாபாரி காத்துட்டு இருப்பாவ. லோடு எந்த வியாபாரி கிட்ட விற்கா? ஒரு ஆள் கிட்டயா இல்ல தனித்தனியா விற்கிறியாளா? ஐயா, எல்லாமே ஒரு ஆள் கிட்ட தான் ஐயா. மொத்த லோடையும் ஒருத்தர்கிட்ட தான் விற்கிறோம். அவரு சில்லற வியாபாரிக்கெல்லாம் வித்துருவாரு. போறவே என்ன, எல்லா லோடையும் ஒரே நேரத்துல அனுப்புறேன். கொஞ்ச நேரம் நில்லு, அடுத்த வண்டி வரட்டும். போச்சு, மொத்தமா மாட்ட போறோம். இந்த விஷயத்த முத்துவேல் அண்ணன் கிட்ட எப்படி சொல்றது? தோட்டத்துக்கு வெளியே லோட செக் பண்ண ஆள் நிக்குது. இது தெரியாம தோட்டத்துக்குள்ள அங்க தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காவ. கணக்கு தப்பா எழுதுற விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம வேலையே போயிடும். போன தடவை என்னமோ ஏதோ சொல்லி நான் மட்டும் மாட்டினேன். இப்போ இது மட்டும் தெரிஞ்சதுன்னா முத்துவேலையாவும் இல்ல சேர்த்து மாட்டுவாரு. ஹேல, என்ன துரு துருன்னு முழிக்கா? இங்கேயே நில்லு. ஐயா, போனை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். நில்லுன்னு சொன்னேன். உன் போன எங்கேயும் போயிடாது, டிராக்டர்லயே தான் இருக்கும். டிராக்டரை தொட்ட மோன செட்ட நீ என்கிட்ட. ஹலோ, டிராக்டர் நிறுத்து. தம்பி, மூட்டையில தான் கணக்கு மாத்தி போட சொல்றிய, லோடு கணக்கவே குறைக்க சொல்றீங்களே. பெருசு, நீ போடுறதுதான் கணக்கு. என்னமோ உங்க முதலாளி ஒவ்வொரு மூட்டையா எண்ணி கணக்கு எழுதுற மாதிரி சொல்ற. அவன் வர்றதே எப்பயாவது ஒரு வாட்டி தான். அவனுக்கு நான் தோட்டத்தை பாக்கறத விட்ட வேற வேலை இல்லையா என்ன? அவன் தான் ஏதோ பெரிய ஆபீஸ்ல வேலை பாக்குறான். அப்பப்ப கணக்கு வழக்கு பார்ப்பான், சம்பளம் கொடுப்பான். லோடு கணக்கெல்லாமா எண்ணிட்டு இருக்க போறான்? இல்ல தம்பி, அதுக்கு தானே என்ன விட்டுருக்காவ. சரியா கணக்கு பார்த்து சொல்ல வேண்டியது ஏன் கடமை. எனக்கு அதுக்கு தானே சம்பளம் கொடுக்காவ. ஓஹோ, பெருசு, நீ அப்படி வரியா? நீ பாக்குற வேலைக்கு அவைய சம்பளம் தராவ, எனக்கு பாக்குற வேலைக்கு சம்பளம் கேட்கா, அதானே? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நான் பணம் எல்லாம் எதிர்பார்க்கல. அப்போ வாயை மூடிக்கிட்டு நான் சொல்ற கணக்கு எழுது. மொத்தம் 6 லோடு. தம்பி, 7 லோடுப்பா. நான் சொல்றதுதான் கணக்குன்னு சொன்னா இல்லையா? மொத்தம் 6 லோடு. லோடுக்கு 40 மூட்டை போட்டுக்கோ. என்ன சொன்னது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. மொத்தம் எத்தனை லோடு? 6 லோடு. லோடுக்கு 40 மூட்டை. அதான் லோடு வெளியே போயிடுச்சு. இவன்கிட்ட என்ன கணக்கு சொன்னா என்ன? கணக்கு எழுதுறவன் என்ன கொடுக்கறானோ அதானே இவனுக்கு கணக்கு. என்னன்னு 6 லோடா? ஆமா தம்பி, 6 லோடு. லோடுக்கு 40 மூட்டை ஏத்திருக்கு. என்னது, லோடுக்கு 40 மூட்டையா? டிராக்டரை பார்த்தா 50 மூட்டை மாதிரி தெரியுது. வழக்கத்தை விட இன்னைக்கு அந்த டிராக்டர் எல்லாமே பெரிய டிராக்டரா இருக்கு. லோடும் 10 மூட்டை சேர்த்து எக்ஸ்ட்ரா தான் ஏத்திருப்பியா? 40 மூட்டைன்னு சொல்லுறியா? 40 மூட்டை தான் ஏத்திருக்கு. அதுக்கு மேல ஏத்த அலோடு இல்ல. நம்ம இஷ்டத்துக்கு டிராக்டர்ல இடம் இருக்குன்றதுக்காகலாம் மூட்டையை சேர்த்துல ஏத்த முடியாது. கணக்குப்படி தான் ஏத்த முடியும். ஓ, கணக்குப்படி தான் ஏத்த முடியுமோ? சரி சரி, அப்போ 40 மூட்டை லோடுக்கு ஏத்திருக்கிய. ஆமா. 6 லோடு போயிருக்கு. ஆமா. அது சரி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே. சந்தேகம் இருந்ததுன்னா போன லோட புடிச்சு எண்ணி பாருங்க. என்னது? அனுப்புன லோடு எங்க போயிருக்குன்னு தேடி புடிச்சு ஒவ்வொரு மூட்டையா எண்ணி பாருங்க. எத்தனை லோடு போயிருக்கு, எத்தனை மூட்டை போயிருக்குன்னு தெரியும். அதுவும் சரிதான், எண்ணி பார்த்தாதான் சரியா இருக்கும். என்ன இவன் உளறான்? அத்தனை லோடும் தோட்டத்தை விட்டு வெளியே போயாச்சு. இப்ப அவன் எங்க போய் எண்ணுவான்? எத்தனை மூட்டைன்னு எண்ணுவான்? முருகண்ண, இங்க வாங்க. தம்பி, பண்ண வீட்டுக்கு பக்கத்துல லோடு எத்தனை வண்டி எல்லாம் நிக்குது. என்னது, லோடு அப்ப தோட்டத்தை விட்டு வெளியே போகலையா? இல்ல ராசு, என்னத்துக்கு எல்லா வண்டியும் நிறுத்தி வச்சிருக்காவ? அதான் எனக்கும் தெரியல. தோட்டத்துல இருந்து ஒரு லோடு கூட வெளியே போகல, எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்காவ. ஐயோ, பத்தாத்துக்கு கதிரையா வேற கணக்கு பாக்குற இடத்துக்கு போயிட்டாவ. அப்போ இன்னைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை மட்டும் இருக்கு.
உனக்கு மட்டும் தப்பா எழுதின விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். அத நினைச்சாதான் எனக்கே பயமா இருக்கு. அதுக்கு பிறகு என்னால எந்த வேலைக்கும் போக முடியாது. ஆமா, சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லாரும் இந்த தோட்டத்தை நம்பிதான் இருக்காவ. பின்ன இது என்ன சாதாரண சின்ன தோட்டமா இது? ஆமாண்டா, உண்மை தெரிஞ்சு இவிய மட்டும் நம்மள வேலைக்கு எடுக்கல, பிறகு எங்க போய் மூட்டை தூக்கி பொழைக்க? அத நினைச்சாதான் எனக்கே பயமா இருக்கு. அன்னைக்கு ஏதோ காரணம் சொல்லி தப்பிச்சாச்சு. இன்னைக்கு முத்துவேலையா மாட்டினாவ அம்புட்டுதான். அவருக்கும் இங்க லோடு கொடுக்க மாட்டாவ. ஒரு சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். வாங்கண்ணே வாங்க, சார் சொல்ற மாதிரி லோட எண்ணியே பாத்துருவோம். முருகண்ண, எத்தனை லோடு சொன்னீங்க? 6 லோடு தம்பி. 7 டிராக்டர் நிக்குது. மாட்டிக்கிட்டோம். மூட்டையும் பிரிச்சிடலாமா இல்ல நீங்களே ஒத்துக்கிறீங்களா? சொல்லு. இங்க வா. ஐயா, ஒன்னுக்கு தானே நீ என்கிட்ட மாட்டின. அப்பல இருந்து திருட்டு வேலை நடந்திருக்கு. சின்ன திருந்தலையா நீ? ஐயா, இத மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? யார் உனக்கா? சொல்லு, மரியாதையா அந்த தோட்டத்தை விட்டு கிளம்பிடு. நீ இந்த தோட்டத்துல உனக்கு வேலையே கிடையாது. உன்னை எங்கேயாவது பார்த்தா கைய கால முடிச்சு விடுவான். ஏங்க, நாங்க மட்டும் தப்பு பண்ணோம்? அதோ உங்க பக்கத்துல நிக்கிறாரு ஒரு ஆளு, அவரும் சேர்ந்துதான் எங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணாரு. பத்தாவது குறைக்கு அதுக்கு என்கிட்ட காசுலாம் வேற கேட்டாரு. ஐயோ, காசெல்லாம் கேட்கல தம்பி. என்ன நீங்க பேசிட்டு இருக்கும்போது கை நின்றீங்க? தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. டிராக்டர்லாம் எப்படி? வாடகையே லட்சம் வந்த டிராக்டரா? வாடகை டிராக்டர். இங்க பாரு, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இனி இந்த மாதிரி எந்த தப்பும் வராம பாத்துக்கிறான். லோடு போக வழிவிடு. என்னது? லோடு போக வழிவிடணுமா? இங்க பாரு, லோடு போகாம உள்ளே கிடந்தா உனக்கு தான் பிரச்சனை. ஒரு பையன் வாங்க வரமாட்டான். கையும் களவுமா மாட்டிட்டு உன்னை நிக்க வச்சு பேசுறல்ல, நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. உன்னெல்லாம் அடிச்சா எனக்கு தான் அசிங்கம். உன்னெல்லாம் நான் அடிக்க மாட்டேன். வர வேண்டியவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. முருகண்ண, போலீஸ்க்கு போன் பண்ணி சிவனை வந்து தூக்கி போட்டுட்டு போக சொல்லுங்க. நீ ஒரு பையன் அந்த தோட்டத்துல இருந்து எதையும் திருடணும்னு நினைக்க மாட்டான். தப்பு கணக்கா போட்டுட்டு இருக்கா, போய் ஜெயில கம்பிய உட்காந்து. இங்க பாரு, இனி இந்த மாதிரி அந்த பிரச்சனையும் நடக்காது. லோடு போகட்டும். இனி என் தோட்டத்துல எந்த பிரச்சனையும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நீ ஒன்னும் உத்தரவாதம் கொடுக்க தேவையில்ல. இது என் தோட்டம். லோட எப்படி விற்கணும்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும். கிளம்ப உங்களோட. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல? நல்லா குளு குளுன்னு மழை பெய்யற மாதிரி. அப்படிலாம் எனக்கு இல்லையே. வெயில் போட்டு கொளுத்துது. உங்களுக்கு மட்டும் குளுக்குளுன்னு இருக்கோ? மேபி நீ உள்ளே இருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரியலாம். வாயேன், வெளியே போய் பார்த்துட்டு வரலாம். வெளியே வா. எங்க? எங்கன்னா வெளியே பக்கத்துல பார்க் இருக்குல்ல, அங்க போகலாம். இல்ல கோவில் இருக்கு, கோவிலுக்கு போகலாம். நீ எங்க சொன்னாலும் போலாம். ஓ, நான் எங்க போக சொல்றேன்னா அங்க போவீங்களோ? நான் மட்டும் ஒத்தையில இல்ல, உன்னைய கூட்டிட்டு தான் போவேன். எங்க போகணும்னு மட்டும் சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு எங்கேயாவது போகணும்னா எனக்கு போய்க்க தெரியும். நீங்க என்னத்துக்கு என்னையெல்லாம் கூட்டிட்டு போறியா? நான் என்னத்துக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ஆமா, முதல்ல நீங்க யாரு? உங்ககிட்ட நான் என்னத்துக்கு பேசணும் முதல்ல? நீ? நான் யாரா? கட்டின புருஷனை பார்த்து யாருன்னு கேக்குற? ஏய், அப்படிதான்டா கேப்பேன். தாவா? ஆமாண்டா. இப்ப என்னத்துக்கு நான் போற வழியில குறுக்க நின்னுட்டு ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? டேய் ஆதி, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இவ்ளோ டேமேஜ் பண்றாளே. தன்மானம் கௌரவனும் கோவம் மட்டும் பண்றாத, அவ வேணுகிட்டே தான் இப்படிலாம் பேசுறா.
படுத்து தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை சீண்ட பாக்குறா. என்ன ஆனாலும் கோவம் மட்டும் பற்றாத. கோவப்பட்ட அவ ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவா. சந்தோஷம் சொன்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சா காலில் வேணாலும் விழுந்துட வேண்டியதான். இப்ப வழி விட போறீங்களா இல்லையா? முடியாது. நான் தான் சொன்னேன்ல, எங்கேயாவது போலாம். எங்க போலான்னு சொல்லி நான் கூட்டிட்டு போறேன். சூடா பிரியாணி வாங்கி தரேன். பிரியாணியா? நல்லாதான் இருக்கும். ஆனா இவர் கூட்ட உடனே போயிட்டா நம்ம கெத்து போயிடுமே. சட்டுன்னு போய் மானத்தை வாங்கிடாத திதியா. இந்த ஆளால நான் எம்பூட்டு அழுதுருக்கேன். இவ வாங்கி கொடுக்குற பிரியாணிக்காகலாம் சொரண கெட்டு போய் அழியணுமா என்ன? ஹலோ, என்ன பார்த்தா சோத்துக்கு செத்தவ மாதிரி தெரியுதா என்ன? இவர் எவ்வளவு வேணாலும் பிரச்சனை பண்ணுவாரா? கடைசி இவர் மேல தப்புன்னு தெரிஞ்ச பிறகு பிரியாணி வாங்கி தரேன்னு வந்து சமாதானப்படுத்தினா பல்ல கட்டிக்கிட்டு வந்துருவேன் நினைச்சீலோ? இந்தாருங்க பிரியாணி. வேணும்னா எனக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கு தெரியும். உங்க வேலையை போய் பாருங்க. வந்துட்டாரு. கிரேட் இன்சல்ட். இதுக்கு மேலேயும் இவகிட்ட நின்று பேசணுமா? பேசுவோம். சரி சரி, கோவப்படாத. நான் தான் கேட்டல எங்கேயாவது வெளியே போலாமான்னு. வீட்டுக்குள்ளாரியே இருக்கவனுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். வாயேன், அப்படியே சும்மா வெளில போயிட்டு வரலாம். நீ எங்க சொல்றியோ அங்கேயே போலாம். இப்ப நான் எங்க சொல்றேன்னா அங்க என்ன கூட்டிட்டு போவிய? நீ எங்க சொல்றியோ அங்க நான் கூட்டிட்டு போறேன். எந்த இடமா இருந்தாலும். எந்த இடமா இருந்தாலும் கூட்டிட்டு போயிடுவிய? இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீ கேக்குற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். ஓஹோ, அப்ப நான் எங்க கூட்டிட்டு போக சொன்னாலும் கூட்டிட்டு போவிய? கூட்டிட்டு போறேன். எங்கன்னு மட்டும் சொல்லு. நிலாவுக்கு. என்னது? நிலா நிலா நைட் வருமே, நல்ல வெள்ளைய வட்டமா இருக்குமே, அங்க கூட்டிட்டு போங்க. மேல பாடி வடை சுடுறவன்னு சொன்னவ, நல்ல சூடா நல்ல வடை வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து கதை பேசிட்டு வரலாம். என்ன சாய திறக்க மாட்டிய? வழிய விடுங்க, பெருசா வந்துட்டாரு கூட்டிட்டு போறதுக்கு. தேவைதான் எனக்கு. நிலாவுக்கு கூட்டிட்டு போய் வடை வாங்கி தரணுமா?